தூரத்தை கடந்து வந்திருக்கின்றார் விஜய். இன்னும் பாலக்கடை ரவுண்டானா பகுதி, மேலும் தலைமை தபால் நிலையம் உள்ளிட்ட இடங்களை எல்லாம் கடந்துதான் விஜயனுடைய தேர்தல் பிரச்சார வாகனம் செல்ல வேண்டும். அதே நேரம் காவல்துறையினர் சற்று பொறுத்து பார்த்தார்கள். அதன் பிறகு தங்களுடைய அந்த பணியை தொடங்கி இருக்கின்றார்கள். 4 கிலோமீட்டர் தூரம் வரை விஜயனுடைய வாகனம் விருப்பப்பட்டபடி வருவதற்கு அனுமதி வழங்கியிருந்த காவல்துறை தற்பொழுது உயரதிகாரிகளுடைய அந்த அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தொண்டர்களை 2 பக்கமும் தள்ளி இருக்கின்றார்கள். அதாவது தொண்டர்களை வாகனத்தை வழி விட்டு நிற்க வைத்திருக்கின்றார்கள். கயிறுகளை கொண்டு தொண்டர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே தடையை காவல்துறை ஏற்படுத்தி வாகனத்தை விரைந்து அழைத்து செல்வதற்கான முயற்சியிலே காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். கையில் அந்த லத்தி உள்ளிட்டவற்றோடு அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்க முடிகின்றது. எனவே இன்னும் அவர் மெதுவாக சென்றால் இது மாநகரத்தினுடைய மையப்பகுதி. இந்த மையப்பகுதியில் தான் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியினுடைய பழைய அந்த மத்திய பேருந்து நிலையம் இருக்கின்றது, தலைமை தபால் நிலையம் இருக்கின்றது, கண்டோன்மெண்ட் பகுதி இருக்கின்றது, பாலக்கரை இருக்கின்றது, ரவுண்டானா இருக்கின்றது, நீதிமன்ற பகுதி இருக்கின்றது. எனவே ஒட்டுமொத்த திருச்சியினுடைய மையப்பகுதி வழியாகத்தான் தற்பொழுது விஜயனுடைய வாகனம் செல்கின்றது. டிவிஎஸ் டோல்கேட்டிலிருந்து முழுக்க 2 பக்கமும் வணிக நிறுவனங்கள் அடர்ந்திருக்கக்கூடிய பகுதி. எனவே மீண்டும் அவர்கள் மெதுவாக செல்ல முற்பட்டால் இந்த பகுதியிலே ஒட்டுமொத்த திருச்சியிலும் போக்குவரத்து ஸ்தம்பித்துவிடும். திருச்சியினுடைய அந்த முழுக்க அந்த வயலூர் சாலை உள்ளிட்டவை எல்லாம் சேரக்கூடிய பகுதியாக இந்த மார்க்கெட் பகுதி தான் இருக்கின்றது. அதே போன்று துறையூர் செல்லக்கூடிய சத்திரம் பேருந்து நிலையம் வழியிலான சாலை, லால்குடி பகுதியில் செல்லக்கூடிய டிவிஎஸ் நம்பர் 1 டோல்கேட் வழியிலான சாலை என்று அனைத்துமே விஜய் பயணம் செய்யக்கூடிய இந்த பகுதியில் இருப்பதன் காரணமாகத்தான் காவல்துறையினரே நேரடியாக தற்பொழுது தலையிட்டு அவர்கள் பலமுறை அறிவுறுத்தியும் தொண்டர்கள் விஜயனுடைய வாகனத்தை சுற்றி வழிவிடுவதாக இல்லை. அதன் பிறகு காவல்துறையினரே நேரடியாக விஜயனுடைய வாகனத்திற்கு முன்பாக சென்று நின்று தொடர்ந்து விஜயனுடைய வாகனத்தை விரைவாக அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. எனவே இன்னும் சற்று நேரத்தில் தலைமை தபால் நிலையத்தை கடந்து அதன் பிறகு பாலக்கரை ரவுண்டானாவையும் கடந்து விஜய் மரக்கடை பகுதியை சென்றடைவார். இதுவரை பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களை விஜயனுடைய தேர்தல் பரப்புரை வாகனம் கடந்து வந்திருக்கின்றது. விமான நிலையத்திற்குள் ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்தார்கள். விமான நிலையத்திலிருந்து டிவிஎஸ் டோல்கேட் வரை இருக்கக்கூடிய பகுதிக்குள் ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்தார்கள். காலை 8 மணிக்கு வீட்டில் இருந்து புறப்பட்ட விஜய் 8:45 மணி அளவில் விமானத்தில் ஏறி புறப்பட்டிருந்தால் தனி விமானம் அது திருச்சிராப்பள்ளிக்கு 9:30 மணிக்கு வந்தடைந்திருந்தது. அதன் பிறகும் தொடர்ந்து அங்கே அதிகப்படியான மக்கள் கூட்டம் இருந்ததன் காரணமாக தொண்டர்களை சந்தித்து அவர் அதன் தொடர்ச்சியாகத்தான் வெளியில் வந்தார். வெளியில் வந்த பிறகு தற்பொழுது 4 கிலோமீட்டர் தூரத்தை விஜய் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகியிருக்கின்றது கடந்து செல்வதற்கு. அந்த அளவு ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் சாலையில் 2 பக்கமும் குவிந்திருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.